ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அமுதா. என்னோடய சேனல் நேம் அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆடி கும்மாயம்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் வந்து இப்போ ஃபேமஸ் ஆனது வந்து மாஸ்டர் செஃப்பில் வந்து இது ஒரு ரெசிபி வந்து ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்த ரெசிபி இப்போ ஞாபகப்படுத்தி போட வச்சுருக்காங்க. இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸுன்னு சொல்லிடுறேன். இது வந்து செட்டிநாடில் வந்து செய்கிறதுனால இது வந்து கல்யாணத்தும் போது இந்த ரெசிப்பியை வந்து அவங்க செய்துட்டு கல்யாணத்துக்கு நாள் ஒரு ஸ்வீட்டு இது கொஞ்சமும் அப்புறம் வேறு ஏதாவது அவங்களோட ட்ரெடிஷ்னல் அப்பம் அதெல்லாம் சேர்த்து பரிமாறுவாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான் உங்களுக்கு எப்படி செய்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத சொல்லிடுறேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உளுந்து வந்து நம்ம நார்மலாக நம்ம மெஷர்மெண்ட் கப் இருக்குல்ல, இதால் ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் வந்து இது 200 கிராம்ஸ் இருக்கும், அதில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நெய். அதுக்கப்புறம் இந்த 200 கிராமுக்கு 50 கிராம் தான் வந்து உங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு, 50 கிராம் வந்து பச்சரிசி. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நான் மெஷர்மெண்ட்டு இதில் பொடி பண்ணிவிட்டு அதுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே நான் க்ளீனாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் போட்டு அதில் வந்து நான் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து வந்து நம்ம கருகிடக்கூடாது, மீடியம் ஃபயரில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இப்போ இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வறுக்கிறதுலையும் அந்த பொடி பண்ணுறதுலையும் தான் இந்த கும்மாயம் இருக்கிற டேஸ்ட்டே இருக்குது. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். கரெக்டான கலருக்கு வறுக்கணும். நம்ம கொஞ்சம் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் அடி வந்து கருகாத மாதிரி கொஞ்சம் பதமாக பார்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. இது வந்து சின்ன பசங்க, ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கெல்லாம் கூட உளுந்து வந்து ரொம்ப நல்லது. அதனால் இதை நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா இது டேஸ்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட அல்வா மாதிரி தான் இருக்கும். அதனால் பசங்க வந்து உளுந்து போட்டதுன்னு தெரியாமல் சாப்பிட வச்சிடலாம். ஏஜ் அட்டன் பண்ணுற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இடுப்புக்கு வந்து நல்லா வலு கொடுக்கும் இந்த உளுந்து. இப்போ நிறையா இனிமேல் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றா ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை சாதாரணமாக ஒரு சண்டே கூட நீங்கள் ஈவினிங் இதை வந்து இது மாதிரி செய்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. நம்ம சர்க்கரை போடாமல் வெல்லம் போடுறதுனால எல்லாருமே இதை சாப்பிடலாம். என்னைக்காவது ஒரு அக்கேஷனலாக சாப்பிட்லாம். இது உளுந்தை வந்து கரெக்டான பக்குவம் வந்துருச்சு, நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொட்டிட்டு அடுத்த இதை வந்து நம்ம வறுக்கலாம். பைத்தம்பருப்பு இது 1 கப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் எடுத்துக்கிறேன். அடுத்தது பைத்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். உளுந்து வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். பைத்தம்பருப்புலாம் நம்ம சீக்கிரமாக வறுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சட்டி சூடாக இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக வறுபட்டுரும். எல்லாமே இந்த பொன்னிறமாக வறுக்கணும் மட்டும் பார்த்துக்கோங்க. 1 கப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு தான் இந்த கும்மாயங்கிறது. கோயிலில் வந்து பிரசாதமாக கூட இதை செய்வாங்க. செட்டிநாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் இது. செட்டிநாட்டில் நிறையா இது வந்து ஃபேமஸ்ஸு, அதில் இது ஒன்று ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா பவுட்ராக இருக்கிறதுனால அல்வா மாதிரியே இருக்கும்.
இதுவும் வறுத்தாச்சு. இதை கொட்டிட்டு அரிசியை போட்டு வறுக்கலாம். அரிசி போட்டிருக்கேன். 1 கப்பு உளுந்துக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக போடணும் அரிசியை. இதை நல்லா பொரிஞ்சிட்டோம். இதையும் வறுத்துட்டு பொடி பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மாவு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவு வெல்லம் இருக்கணும். இப்போ வெல்லத்தை நல்லா கல் மண்ணெல்லாம் இல்லாத நல்ல குவாலிட்டியான வெல்லம் தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வடிகட்டி நம்ம ஏற்றுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் அதை போட்டுட்டேன். இதை வறுத்ததை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஜலிச்சு எடுத்ததில் கரெக்டாக இதில் 1 கப்பு மாவு வந்திருக்கு. இதே அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை போட்டு ஒரு 1.5 பங்கு அந்த இதே கப்பால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றி இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன், வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம நெய் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நெய்யில் வந்து இந்த மாவை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிளறிட்டு இந்த மாவு ஃபுல்லாக நல்லா வெந்துடணும். மாவு ஃபுல்லாக போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். நல்லா ஜலிச்சிட்டிங்கன்னா தான் அல்வா மாதிரி நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒரு விஸ்கை வச்சு கிளறிக்கலாம். ஏன்னா நம்ம கரண்டியோட விஸ்கை வச்சு கிளம்பும்போது நடுவில் கட்டிலாம் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்கு தான் நான் இப்போ விஸ்க் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்து சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. நெய்யை ஊற்றிட்டு நல்லா இதுக்கு வந்து வாசனைக்காண்டி ஏலக்காவோ இதுவோ எதுவுமே கிடையாது. உளுந்தோட இதுவும் நம்ம பைத்தம்பருப்போட ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு பாருங்கள். அல்வா மாதிரி வருதா? இப்போ தான் வந்து இறக்குற ஸ்டேஜ் வரப்போகுது. நல்லா திரண்டு வந்தோடனே நம்ம இறக்கிட வேண்டியதான். செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அல்வா ஸ்டேஜ் வந்துருச்சு. அல்வா மாதிரியே தான் இருக்கும் இது. இப்படி வரும்போது நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி வரணும். அப்புறம் கொஞ்சம் செட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன். நாக்கில் பட்டவுடனே கரையுது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு முறை வீட்டில் எல்லாருமே செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இந்த கும்மாயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆடி கும்மாயம் இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு எதுவும் ஸ்வீட்ஸ் வேணுனாலும் சரி, காரம் வேணுனாலும் சரி, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தீபாவளி ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் எல்லாமே செய்து காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.